institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. முன்னாடி நேரு ஸ்டேடியத்துல எந்த அசோசியேஷன் நேஷனல்ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட 10 நாள் மேட்ச் நடத்தினா 30 லட்ச ரூபாய் நாங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அசோசியேஷன். இப்ப நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் நடத்தினா எல்லாமே ஃப்ரீங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக. எலைட் மற்றும் MIMS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நிதியுதவி வழங்கப்படும். CDS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை 200 இருந்து 300 உயர்த்தப்படும். மேலும் MIMS மற்றும் CDS திட்டங்களின் கீழ் தற்போது வழங்கப்பட்ட ஒரு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உலக அளவிற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ரூபாய் 42 கோடி செலவில் நடத்தப்படும். மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும். பெண்களுக்கான தனி டோர்னமெண்டை நம்ம நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும். ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் ரூபாய் 3 கோடியிலிருந்து 5 கோடியாகவும், வெள்ளி பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் 2 கோடியிலிருந்து 3 கோடியாகும், வெண்கல பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடியாகும் உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் தகுதி பெறும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு நிதி உதவி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் முறையாக 7 லட்சம் சிறப்பு நிதி வழங்கப்படும். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் புதிய செயற்கை இலை தடகள ஓடுகள பாதை அமைக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள செயற்கை இலை தடகள ஓடுதள பாதைகள் தலா 9 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டரங்கள் தலா 14 கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருப்பத்தூர், திருவாரூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மற்றும் விளையாட்டு வளாகங்களில் புதிய நீச்சல் குளங்கள் தலா 7.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும், இளைஞர்களிடையே ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங் அமைக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு உபகரணம் வங்கி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பேங்க் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கடைசி, சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 25 இன்னொரு 3 தான். ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா பெயரில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜே உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ஆடுகள வசதிகள் மறுசீரமைக்கப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளிலும் தங்கி பயிலும் பள்ளி மாணவருக்கு அன்றாட விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாதம் 500 வீதமும், கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 வீதமும் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானியம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதற்காக 1.77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்றுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனையின் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு மற்றும் தினசரி பயிற்சி வழங்க அனுமதி வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும். பல்வேறு விளையாட்டுகளில் திருநர்களின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. அவர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க பினான்ஸ் ரீதியா ரொம்ப புவரான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு திருநங்கர்களுக்கான ஒரு விளையாட்டு தனி ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நம்ம நடத்த போறோம். ஒலிம்பிக், ஆசிய, காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானிய தொகை ரூபாய் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று தேசிய விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் உள்ள விளையாட்டுகளுக்கு ஆண்டு மானியம் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக தரத்திலான பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையில் தேசிய விளையாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளர் பட்ட படிப்பு
டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பள்ளிகளில் உள்ள விடுதி கட்டடங்கள் மற்றும் பல்வேறு கட்டடங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம், குழு தலைமையங்கள் மற்றும் அலகு அலுவலகங்களின் உட்கட்டமைப்பை வசதிகள் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சிக்காக பல்வேறு நவீன வசதிகளுடன் தேசிய மாணவர் படை NCC பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும். என்னுடைய அறிவிப்பை இந்த அவையின் முன் சமர்ப்பிக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறை, அதாவது முதல் ஓவர்ல இறக்கி விடுவாங்க கட்சியா இருந்தா, இப்ப லாஸ்ட் ஓவர்ல இறக்கி விடுறீங்க. நெடுஞ்சாலைத்துறை ஷார்ட்டா முடிச்சிடறேன் நான். 10 நிமிஷம். அண்ணன் காலையில் நெடுஞ்சாலை பத்தி நிறைய பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் இந்த துறையின் மூலம் பராமரிக்கும் மொத்த சாலையின் அளவு. இதை பத்தி தெரியும், டேட்டாஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா மாவட்ட இதர சாலைகள் 45,139 கிலோமீட்டர். இதுதான் இந்த அரசு போக்கஸ் பண்ண போது. பொதுவா நீங்க டெல்டா மாவட்டம் போனீங்கன்னா தெரியும், சீர்காழியிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சிறு சிறு சாலைகள் தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பஸ் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. 2 பஸ் ஒரே இடத்துல போக முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் இருக்கு. இதை ஒரு ப்ராப்பரான இருவழி சாலை பாதையா மாத்துறதுக்கு தான் இந்த அரசோடைய முக்கிய கொள்கை முடிவு. இது ஃபுல்லா படிக்கணும் இருந்தேன், படிக்க முடியாது. இதை எல்லாமே அவை குறிப்பில் ஏத்திருங்க, நான் கொடுத்துறேன் என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும். முக்கியமான அறிவிப்புகள் நீங்க சொல்ல, அறிவிப்புகள் கொடுத்துறேன். அறிவிப்புகள் போயிடலாம். அறிவிப்புகள் 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 போயிடலாம். அதுதான் சொல்ல. நாளைக்கு போயிடலாமா? கொடுக்குறாங்க, கொடுப்பா. நெடுஞ்சாலைத்துறை ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியில் முக்கியமான துறை. முக்கியமாக ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல விவசாயத்துடைய உற்பத்திக்காகட்டும், ரியல் எஸ்டேட்டுடைய வளர்ச்சி ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை தான் ஒரு முக்கியமான துறை. அதற்கான அறிவிப்பை நான் இங்க கொடுக்கிறேன். முதல் அறிவிப்பு, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கன்னியாகுமரிய இப்ப 4 லேன் இருந்து 8 லேனா ஆக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா குறைஞ்சபட்சம் அடுத்த 40 வருஷத்துக்கு நம்ம அதே ரோட திருப்பியும் 4 வழியிலிருந்து 6 வழி, 6 வழியிலிருந்து 8 வழி ஆகும் பொழுது அதுக்கான பணி சுமையும் சரி, பொருளாதார ரீதியான பட்ஜெட்டும் சரி அதிகமாகுது. 8 வழி சாலை ஆக்குவதற்கான டிபிஆர் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி மும்பை மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதலமைச்சரின் பாதுகாப்பான சாலைகள் இயக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிதல், சாலை பாதுகாப்பு பணிகள், நெடுஞ்சாலை அவசர சிகிச்சை மையங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு கண்காணிப்பு குழு ஆகியவற்றை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும். இது முக்கியமான பாயிண்ட். இதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே அதிகமான உயிரிழப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாலைகள்ல ஆக்சிடென்ட்னாலேயே
கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்க. நம்ம கொரோனா காலத்துல இறப்ப பார்த்தோம். பல்வேறு நோய்கள் வரும்பொழுது அதை பத்தி அதிகமா பேசியிருக்கோம். டெங்கு வரும்பொழுது பேசுவோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் 18,000 பேர் நம்மளுடைய சாலைகள்ல விபத்துகள் இறந்துட்டு இருக்காங்க. இது குறையவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதற்கு இந்த சட்டமன்றம் சரி, சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தனி பிரசன்டேஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டோம். கடுமையான சட்ட விதிகள் மூலம் நாம் உருவாக்கணும். நம்ம 6 வழி சாலைகள், 4 வழி சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாலை உருவாக்கின பிறகு சாலை பாதுகாப்புக்கான செலவு இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பார்டர் தாண்டி கேரளா போகும்போது நம்மளுடைய ஓட்டுநர், நம்மளுடைய டிரைவர் கரெக்டா பார்டருக்குள்ள போகும்போது சீட் பெல்ட் போடுறாரு. வண்டியோட ஸ்பீட் லிமிட் 80-90க்கு மேல போறதில்லை. ஏன்னா கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு 50 மீட்டர்லயும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கு. அதிகமான ஸ்பீடு போட்டீங்கன்னா பெனால்டி வந்துட்டே இருக்கு. அது லாரியா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல 2 வீலரா இருக்கட்டும், இல்ல காரா இருக்கட்டும், உடனடியாக ஃபைன் கேரள அரசால போடப்படுது. சோ ரோட்ல காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது டிரைவருக்கான விழிப்புணர்ச்சியை கடுமையான சட்டங்கள் மூலமா கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய ரோட்ல அதிகபட்சமா 180 கிலோமீட்டர், 160, 140, 120 நம்ம ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். நம்மளே இங்க நிறைய பேர் போயிருப்போம். ஹைவேஸ்ல, நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போக கூடாது. ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாசம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். 6 to 8 மாசம் 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல, ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்களில் கடுமையான செய்தி கேரளால சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்கள்ல நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. சோ முதல் வேலையா சாலைகளை புதுசா உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல நம்மெல்லாம் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், நம்ம மட்டும் இல்ல, சாலைகளை தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ரோட்ல நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது. அப்ப இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் சாலை மேம்பாட்டு திட்டம். நாளையும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய 2வது தளத்துல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட கொடுத்திருக்கீங்க. ஆனா அடுத்த 3 நாளைக்கு மதியானம் 2 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் துறை சார்ந்த செக்ரட்டரிஸ், இன்ஜினியர்ஸ், சிஇஸ் எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. 234 சட்டமன்றங்களையும் ஒரே மாதிரி எங்களுடைய தலைவர் பார்க்க சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பேர் அவுட்டர் ரிங் ரோடு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் எந்த சாலை வேணும், எந்த சாலை வேணாம் அப்படின்னு. சி அவர்களிட்ட உத்தரவிட்டு இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு. சோ பட்ஜெட் 21,000 கோடி ரூபாய், 22,000 கோடி இருந்தாலும் அதுல பெரும்பங்கும் சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ப்ராஜெக்ட் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சாலைகளை சீரான முறையில் பள்ளங்கள் இல்லாமல் பராமரிக்க செயல்திறன் அடிப்படையிலான சாலை பராமரிப்பு, தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் நம்ம சாலை செயலி மேம்பாட்டை உள்ளடக்கிய சீரான சாலை திட்டம் 250 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்றது. கிட்டத்தட்ட 30-40% பேட்ச் ஒர்க்காக சொல்லப்படப்படுது. ஒரு கான்ட்ராக்டர் ரோடு எடுக்கிறாங்க, குறைந்தபட்சம் 5 வருஷம் 6 வருஷம் ரோட அவங்க தரமான ரோடு கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா அதே ரோட்ல பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு 30-40% செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதை வெள்ளையறிக்கையில் நாங்க சொல்லுவோம். அதனால இந்த பேட்ச் ஒர்க் எப்படியாவது முற்றுமையாக ஒழிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்.
Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.